Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்நாக் ரெசிபிங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப குயிக்கா ஒரு 5 minutesல பண்ணிடலாம். வீட்ல இருக்க பேசிக்கான பொருளை வச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃப்ரூட் பணியாரம். பேரே டிஃபரண்டா இருக்கா? வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஸோ இந்த ஃப்ரூட் பணியாரம் செய்யறதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாமா? இந்த ஃப்ரூட் பணியாரத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னன்னு பார்த்துடலாம். நான் வந்து 1 கப் மைதா எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கணும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஸோ இந்த 1 கப் மைதா, இந்த 1 கப் மைதாக்கு ஏற்ற மாதிரி நான் 2 ஏலக்காய் வாசனைக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பணியாரத்துக்கு நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது ஆப்பிள், நல்ல குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பழாப்பழம், அதையும் நல்ல குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு பழாப்பழம் கிடச்சனால நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மாம்பழம் ஆட் பண்ணிக்கலாம், மாதுளம்பழம் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ என்கிட்ட இந்த 2 ஃப்ரூட் வீட்டில் இருக்கிறனால இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை கிரேப்ஸ், திராட்சை, அதை வந்து நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி, அதையும் நல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த பணியாரத்துக்கு வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி போடும்போது அது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது ஒரு பைட்லேயும் அந்த ஃப்ரூட்டு, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு மெயினானது நம்ம இந்த பேட்டருக்கு ஆட் பண்ண போகிறது பனானா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 வாழைப்பழம், சின்ன மீடியம் சைஸ் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். பனானா வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காயாக எடுத்துடாதீங்க. நல்ல பழுத்த பனானாவாக இருந்ததுன்னா இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பனானா 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை, இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை. இது மட்டும் இருந்தாலே இந்த ஃப்ரூட் பணியாரம் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒருவேளை விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எக்கு போடாமல் தான் பண்ணுறேன். வெஜிடேரியனுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுறேன். நீங்கள் வந்து நான் வெஜிடேரியனாக எக்கு ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு இந்த மைதாவையும் இந்த ஏலக்காவையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம இந்த மாவு ரெடி பண்ணுறது கையில் பண்ண முடியாது. கையிலையும் பண்ணலாம், பட் இதில் பண்ணிட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வந்து பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ மைதா, அதுக்கான 2 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை. இதை வந்து நீங்கள் கோதுமை மாவில் பண்ணலாம். அது வந்து இதை டேஸ்ட் கொஞ்சம் மாறும். அதே மாதிரி வந்து வெல்லம் யூஸ் பண்ணிங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். நான் வந்து சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். சர்க்கரை யூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரமலைஸ்ட் ஆகும் வேகும்போது அந்த பணியாரம். அது கொஞ்சம் டார்க் கலரில் இந்த பணியாரத்துடைய கலர் இருக்கும். ஸோ இந்த மைதாவுக்கு நான் தேவையான சர்க்கரை, அதே சர்க்கரை வந்து இதுக்கு ரொம்ப ஸ்வீட் வந்து ஈக்குவலாக கொடுக்கணும்னு கிடையாது. ஏன்னா நம்ம போடுற பனானாவில் ஸ்வீட் இருக்கும், ஃப்ரூட்ஸில் ஸ்வீட் இருக்கும். ஸோ ஹாஃப் ஸ்வீட் வந்து நீங்கள் இதுக்கு தேவையான அளவு, பாதி இனிப்பு இருக்கிற அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ இந்த பனானாவையும் நான் ஆட் பண்ணிடுறேன். இதுக்கு ஒரு பிஞ்ச் வந்து சால்ட், ரொம்ப கம்மியாக ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்வீட்னஸை ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். இப்போ இதை வந்து நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கணும். இது ரொம்ப ட்ரையாக அரைச்சா நல்லா இருக்காது. கொஞ்சம் வந்து நமக்கு மாவு இட்லி மாவில், தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் பணியாரத்துக்கு சாஃப்டாக நல்லாயிருக்கும். நான் அதனால் ஒரு 1/4 கப்பு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சிட்டு தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நான் அந்த மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ இந்த மாவு வந்து நம்ம மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அடுப்பு ஆன் பண்ணி பனியார சட்டியை வந்து நான் இப்போ சூடு பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு ஊற்றி எடுக்கிற பணியாரம் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா, ஒன்று கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும், 2வது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது சர்க்கரை ஆட் பண்ணுறனால பணியாரம் வந்து உள்ளே வேகாது, வெளியில் டக்குன்னு கருப்பாயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி குழி பணியாரத்தில் சட்டியில் வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா அழகாக வரும். ஸோ இதுவுமே கொஞ்சம் டார்க் கலரில் தான் இருக்கும், பட் ஆனால் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் நான் மாவை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஏலக்காய், சர்க்கரை, மைதாவை வாழைப்பழத்தோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் இந்த ஆப்பிள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ஃப்ரூட்ஸையுமே இதில் இப்போ ஆட் பண்ணிடலாம்.
இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்காக இருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக் குயிக்காக பண்ணிடலாம். அண்ட் வீட்டில் இதெல்லாமே நமக்கு பேசிக்காக இருக்கிற பொருளை வச்சு நம்ம பண்ணுற ஒரு ஸ்நாக் தான். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப ரிச்சான ஸ்நாக்குன்னு நான் சொல்வேன். ஒரு ஸ்வீட் ரெசிபிலேயே ரொம்ப ரிச்சான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. இதை நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த குழி பணியாரம் ஊற்றுறதுக்கு நான் வந்து நெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நெய்யில் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயை விட நெய் ரொம்ப வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதுக்கு நெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா கொஞ்சம் நல்லா அடித்து நல்லா இப்படி வந்து கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, மாவு ரெடி. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ஊற்றி எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பணியார சட்டியை கொஞ்சம் வந்து நல்ல நெய்யில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவை விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் அதுக்கு மேலே நெய் விட்டுக்கலாம். ஸோ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாவை வந்து ஊற்றிடலாம். எப்பயுமே வந்து சைட்லேருந்து ஊற்றுங்க. ஏன்னா நடுவில் சீக்கிரம் வந்து இதுவாகிடும், வெந்துடும். ஸோ சைட்லேருந்து ஊற்றிட்டு வந்திங்கன்னா எல்லாமே ஈவனாக கரெக்டான டைமுக்கு வந்து ரெடி ஆகிடும். இது மாவு வந்து இன்னும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நான் உங்களுக்கு எடுக்க வராது, ஒட்டின மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இட்லி மாவு கன்சிஸ்டன்சி அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நட்ஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மேலே லைட்டாக நெய் போட்டுக்கோங்க. இதுக்கு ரொம்ப நெய் தேவையில்லை, லைட்டாக போட்டாலே போதும். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொஞ்சம் கீழே நல்லா குக் ஆனோடனே திருப்பி விட்டுட்டு இதை வந்து எடுத்துடலாம். இப்போ கீழ் பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இது மெதுவாக திருப்பி விட்டுடலாம். இப்போ இது ஒரு நிமிஷம் வேகட்டும். இப்போ நான் அடுப்பை வந்து நல்லா சிம் பண்ணிட்டேன். ஸ்லோ ஃப்ளேமில் வந்து இது குக் ஆகட்டும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி டக்குன்னு இது வந்து சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கனால கலர் வந்து மாறிடும். அதனால் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் திருப்பி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை இந்த பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பணியாரம் இப்போ வெந்துருச்சு. இதை நம்ம வந்து இப்போ எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி மீதி இருக்கிற அந்த மாவையும் நான் இப்போ ஊற்றிடுறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான ஃப்ரூட் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.